Samsung Galaxy A15 5G இந்த மொபைலோட unboxing and detailed review பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி subscribe பண்ணல அப்படினா subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. Instagramல ஃபாலோ பண்ணல அப்படினா இதே Instagram ஐடி லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் மொபைலோட பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸ் பார்க்கறதுலயே தெரியும் செம குட்டியா இருக்கு. உள்ள பாத்தீங்கன்னா அடாப்டர் இருக்காது. பாக்ஸ் ஓபன் பண்ணா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மொபைல் இருக்கு. மொபைலை தவிர்த்து பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா டைப் சி டு டைப் சி கேபிள் இருக்கு. சிம் எஜெக்டர் பின் இருக்கு. அடுத்து யூசர் மேனுவல். ஓவரால் இவ்வளவு தான் மொபைலோட பாக்ஸ்ல இருக்கு. இப்போ மொபைல் பத்தி பார்க்கலாம். மொபைலோட டிசைன் பொறுத்தவரை பேக் சைடு லுக் பார்க்க எப்படி தான் இருக்கும். பேக் சைடு வந்து 3 கேமராவும் செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. இந்த அல்ட்ரா சீரிஸ்ல எப்படி இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மொபைலோட லுக் இருக்கு. பேக் சைடு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சைடு ஃப்ரேமிங் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. திக்னஸ் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா 8.40 mm இருக்கு. வெயிட் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கையில எடுக்கிறதுல நம்மளால ஃபீல் பண்ண முடியும். கரெக்டா பார்த்தீங்கன்னா 200 கிராம் இருக்கு. மொபைலோட பிசிக்கல் பொறுத்தவரை டாப்ல பார்த்தீங்கன்னா மைக் இருக்கு. அப்படியே பாட்டம் வந்தோம் அப்படின்னா 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கு. ஹெட்ஃபோன் ஜாக் இந்த மொபைல் இருக்கனால ஹெட்ஃபோனும் போட்டுக்கலாம். இப்போ வர இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா இல்ல, பட் இந்த மொபைல் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா மைக் இருக்கு. அடுத்து சார்ஜிங் போர்ட் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இருக்கு. மொபைலோட லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்க அப்படின்னா சிம் ஸ்லாட் இருக்கு. சிம் ஸ்லாட் பொறுத்தவரை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா 2 சிம் கார்டு போட்டுக்கலாம். இல்ல அப்படின்னா ஒரு சிம் கார்டு பிளஸ் ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். அப்படியே ரைட் சைடு வந்தோம் அப்படின்னா வால்யூம் பட்டன் அண்ட் பவர் பட்டன் இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் தான் இருக்கு. சைடு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு. டிஸ்பிளே பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி பிளஸ் எஸ் ஆம்லோட் டிஸ்பிளே இருக்கு. ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்தாங்க அப்படின்னா இருந்திருக்கும். பட் இதுவும் பேட் இல்லை, ஓகே தான். பிரைட்னஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 800 Hz பீக் பிரைட்னஸ் இருக்கு. ஸ்பீக்கர் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மோனோ ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. டாலி ஆட்டம் சப்போர்ட்டுமே இருக்கு. நான் சாம்பிளுக்கு ஒரு ஆடியோ கிளிப்பிங் போடுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. கேமரா பொறுத்தவரை ஃப்ரண்ட்ல செல்ஃபி பார்த்தீங்கன்னா 30 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்கு. நான் செல்ஃபி கேமரா எடுத்த போட்டோ கிளிப்ஸ் எல்லாம் போடுறேன், எப்படி இருக்கும் பாருங்க. என்னை பொறுத்தவரை செல்ஃபி கேமரா எடுத்த போட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கறது ஓரளவு டீசெண்டாவே இருக்கு. போட்டோஸ் ஆட்டும் பார்த்தீங்கன்னா பார்க்கறது ஓரளவு டீசெண்டாவே இருக்கு. வீடியோ குவாலிட்டி பொறுத்தவரை ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 1080 30 fps வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். நான் வீடியோ கிளிப்பிங்குமே ஆட் பண்றேன். பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரால 1080 30 fps வச்சு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். வீடியோ குவாலிட்டி எப்படின்னு பாருங்க. இதுக்கப்புறம் நான் பேக் கேமரா வந்து ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். அப்படியே பேக் சைடு வந்து அப்படின்னா ட்ரிபிள் கேமரா இருக்கு. 5 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமராவும் 50 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமராவும் 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமராவும் இருக்கு. நான் பேக் கேமரா எடுத்த போட்டோஸ் எல்லாம் போடுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. பேக் கேமரா எடுத்த போட்டோஸும் பாத்தீங்கன்னா பக்கத்துல அளவே இருக்கு. போட்டோஸ் ஆயிட்டும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. வீடியோ குவாலிட்டி பொறுத்தவரை பேக் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா 1080 30 fps வரை வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். நான் வீடியோ குவாலிட்டி கிளிப்பையுமே ஆட் பண்றேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. பாத்தீங்கன்னா பேக் கேமரா 1080 30 fps எடுத்துட்டு இருக்கேன். வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு இடத்துல நிற்காது, கொஞ்சம் ஆப் எடுக்காங்க. இப்படிதான் வீடியோ குவாலிட்டி இருக்கு. கேமரா மோட்ஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஃபன், போர்ட்ரேட், ஃபோட்டோ, வீடியோ, அடுத்து மோர் ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ண அப்படின்னா சில கேமரா மோட்ஸ்ல இருக்கு. ஸ்லோ மோஷன், ஃபுட்டு, நைட்டு, மேக்ரவுண்டு. இல்லை இந்த ஃபன் மோட்ல பார்த்தீங்க அப்படின்னா சில எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கலாம், பார்க்கறது நல்லாவே இருக்கு. இது மாதிரி தான் ஃபன்னு நிறைய எஃபெக்ட்லாம் இருக்கு. இது போக நீங்கள் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா சர்ச் ஐக்கான் இருக்கும். இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப்டூப்லேருந்து டேட்டா பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்லாம் நம்மளால டவுன்லோட் பண்ணிக்க முடியும். கனெக்டிவிட்டி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 5G சப்போர்ட் இருக்கு. டூல் வைஃபை சப்போர்ட் இருக்கு. ப்ளூடூத் பார்த்தீங்கன்னா 5.3 கொடுத்துருக்காங்க. NFC சப்போர்ட்டுமே இந்த மொபைல் இருக்கு. OS பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 1UI 6.0ல ஆண்ட்ராய்ட் 14க்கான OS கொடுத்துருக்காங்க. அப்டேட் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் வரும். சாம்சங் பொறுத்தவரை அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் யூஸ் பண்ணிக்க ப்ராசர் பார்த்தீங்க அப்படின்னா MediaTek Dimensity 6100+ங்கிற இந்த ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசர் பற்றி சொல்ல அப்படின்னா ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அளவே இருக்கு. கேமிங் பார்த்தீங்க அப்படின்னா ஓகேவா இருக்கும். பேட்டரி பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா 5000 mAh பேட்டரி இருக்கு. சார்ஜ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 25 வாட்ஸ்க்கான ஒயர் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. பேட்டரி யூசேஜ் டைமிங் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நார்மல் யூசேஜ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா 1 day மேலே வரும். அப்படியே மொபைல் ஸ்டோரேஜ் பக்கம் வந்தோம் அப்படின்னா ஸ்டோரேஜ் பொறுத்தவரை ரேம் பார்த்தீங்கன்னா 6GB and 8GB ரேம்ல இருக்கு. ரோம் பார்த்தீங்க அப்படின்னா 128GB and 256GB இருக்கு. மொபைலோட பிரைசிங் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 6+ 128GB வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 15,500 8+ 128GB வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 17,000 8+ 256GB வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 20,000 வரைக்கும் இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடியல, சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் ஆயிட்டு நான் அந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா பிக் பில்லியன் சேல் ஆஃபர் போயிட்டுச்சு. அதனால பிக் பில்லியன் சேல் ஆஃபர் இந்த பிரைசிங் தான் பார்த்தீங்கன்னா 115K அப்படின்னு சொல்லி நான் பிரைஸ் வேரியன்ட் சொல்லியிருப்பேன். இப்பவும் பார்த்தீங்கன்னா சேல் ஆஃபர் முடிஞ்சனால பிரைசிங் தான் சேஞ்ச் ஆயிட்டு கரெக்டான பிரைசிங் தான் நான் டிஸ்பிளே பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. 20Kக்கு இந்த மொபைல் ஒருத்தான் கேட்டீங்க அப்படின்னா ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். அண்ட் கேமரா குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்கு. சாம்சங்ல 20Kக்குள்ள ஒரு மொபைல் வாங்கணும் அப்படின்னா இந்த மொபைலை ட்ரை பண்ணலாம்.
இந்த மொபைல் பற்றி வர டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன். இது மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இதான் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.